காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என் அன்பிற்கினியவர்களே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்னும் திரியேக தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பைபிளின் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் வசனம் 24 இவ்வாறாக படிக்கிறோம். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். செபிப்போமா? எங்களை நேசித்து காப்பாற்றி வருகிற நல்ல ஆண்டவரே, புதிய நாளிலே புதிய சிந்தனைகளோடு புதிய கிருபைகளாலே காலைதோறும் எங்களை வாழ்விப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களுக்கு நீர் தந்த சத்தியத்தை போல நாங்கள் அழைக்கப்பட்ட நிலைமையிலே உமக்கு முன்பாக நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டோமே, உம்முடையவளாக நாங்கள் எங்களுடைய சரீரத்தினாலும் எங்கள் ஆவியினாலும் உம்மை மகிமைப்படுத்தி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு என்னோடு ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற, சத்தியத்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் உடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நாங்கள் கண்டுகொள்ள உதவி செய்வீராக. கர்த்தர் எங்களுக்காக இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாடங்களையும் கர்த்தர் ஆண்டவரே தெளிவாக நாங்கள் புரிந்து கொண்டு புத்தியோடும் ஞானத்தோடும் இந்த உலகத்தில் நடந்து ஆசீர்வாத சீமான்களாக வளர உதவி செய்யும். நீரே மகிமைப்படும், எங்களை வாழ்வு வர செய்யும். துதி கன மகிமையெல்லாம் ஓகே. மீட்பர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப் மூலமாக ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த செய்தி போய் சேர்கிறது. யூடியூபிலும் காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தினம் ஒரு சத்திய வார்த்தை என்கிற பதிவிலே அநேக செய்திகள் உண்டு. தமிழ்நாட்டிலே வசிக்கிறவர்கள் ஒவ்வொரு நாள் காலை 5:45 மணிக்கு மகிமை டிவியிலே தினம் ஒரு சத்திய வார்த்தையும், 7 மணிக்கு ஜீசஸ் டிவியிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் கண்டு பயனுறலாம். இந்த நாளிலே ஆண்டவருக்காக ராஜ்யத்தை கட்டுகிறவருடைய பெயர் ஊழியக்காரர்கள். ஊழியக்காரர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதற்கு ஒரு வழிகாட்டியாக இந்த செய்தி அமைய இருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்திலே யோவான் எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 15 வரையிலும் படிக்கிறேன். நீங்கள் என்னை போதகர் என்றும்
ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வரக்கூடிய நாட்களில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நமக்கு ஆசானாக வழிகாட்டியாக இருப்பவர் நம்முடைய போதக பிதா இயேசு. ஊழியர்கள் தேவனுக்கு விசேஷித்தவர்கள் என்றால் அது மிகை ஆகாது. ஊழியத்தை விட ஊழியர்கள் தேவனுக்கு மிக மிக முக்கியம். தேவனோடு சேர்ந்து தேவனுக்காக தேவனை போன்று ஊழியம் செய்கிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். ஊழியர்களுக்கு நம்முடைய கர்த்தர் நேரடியாகவே ஊழியம் செய்கிறார். காரணம், அவர்கள் மூலமே திருச்சபைக்கும் சமூகத்திற்கும் நம் கர்த்தர் பணியாற்றி தன்னுடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றுகிறார். சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஊழியம் செய்வதற்கான அழைக்கும் தேவன் ஊழியர்களுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்றும் சிலரை அழைக்கிறார். அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றவர்களாலே தான் தேவனின் மனதில் ஊழியர்களை பற்றி என்ன இருக்கிறது என்றும் ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அறிய முடியும். ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு ஊழியர்களின் நிலைமையை பற்றி முழுமையாக வெளிப்படுத்துகிறார். ஊழியர்காரர்களின் ஜீவியம் சரியாக இருந்தால் ஊழியம் சரியாக இருக்கும். ஊழியம் சரியாக இருந்தால் சபையும் சமுதாயமும் சரியாக இருக்கும். இவை இரண்டும் சரியாக இருந்தால் அங்கு தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்று அர்த்தம். ஊழியக்காரர்களுடைய முழுமையான வளர்ச்சியை கொண்டே அனைத்து ஊழியங்களும் வளர்ச்சி அடைய முடியும். எண்ணிக்கை வளர்ச்சி மற்றும் தர வளர்ச்சி இரண்டையும் உள்ளடக்கிய ஆன்மீக மற்றும் அறிவு, அத்துடன் அனுபவம் சார்ந்த வளர்ச்சியே மெய்யான வளர்ச்சியாகும். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதிக்கும் ஆசிரியர்களுக்கு என ஒரு கல்வியியல் பயிற்சி இருப்பது போல போதிப்பவர்களுக்கு என போதக பயிற்சி அவசியம். வெட்டுகிற கத்தியை வைத்திருக்கிறோம், அதை அடிக்கடி சாணை பிடிப்பது போல ஊழியம் செய்கிறவர்களுக்கு அடிக்கடி நினைப்பூட்டுகிற செய்தியும், புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியும், காலத்திற்கு ஏற்றபடி யுத்திகளை பயன்படுத்தும் திறன்களை கற்றலும், அனைத்து சூழல்களிலும் ஒரு ஊழியர் வாழ வேண்டிய சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் வேண்டியது அவசியம். ஊழியக்காரர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கும் சில அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகளும் அந்த ஊழியரை நிச்சயமாகவே வலுப்படுத்தும். ஊழியக்காரர்கள் தேவனின் அனைத்து துவக்கங்களின் அனைத்து தன்மைகளையும் அறிந்து அனுபவிக்க முடியாவிட்டாலும் தேவனுடைய சில நேர்மறை மற்றும் எதிர்மறை தன்மைகளை அறிந்து அனுபவிக்க வேண்டும் என்கிற பேராவலும் அதற்கான முயற்சியும் எடுக்க வேண்டும். குறிப்பாக அன்பு, கிருபை, இரக்கம், தயவு, மன்னிப்பு, பொறுமை, தூய்மை, வாய்மை, நம்பிக்கை, நல்லுறவு, சகிப்பு, நம்பகத்தன்மை, சாந்தம், தியாகம், புரிந்து கொள்ளுதல் போன்ற தேவனுடைய நேர்மறை குணங்களை பற்றிய அறிவும் அனுபவமும் தேவை. அப்பொழுதுதான் நாமும் பிறரிடம் இப்படிப்பட்ட குணங்களை, பண்புகளை வெளிப்படுத்த முடியும். அதே வேளையில் கண்டித்தல், கோபித்துக் கொள்ளுதல், குறிப்பிட்ட காலத்திற்கு மன்னியாமல் தேடாமல் நிராகரித்தல் போன்ற எதிர்மறை குணங்களையும் நாம் பரிசுத்த பைபிளின் வழியையும் அவருடனான உறவு வழியையும் அறிந்து அனுபவம் கொண்டிருக்க வேண்டியதும் அவசியம். தேவனை நாம் புரிந்து கொண்ட அளவே அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு ஊழியம் செய்ய முடியும். இல்லை என்றால் அவருடைய பெயரை பயன்படுத்தியது நிமித்தம் அவர் என் ஊழியங்களை ஏற்றுக்கொண்டார் என்ற நினைப்பில் இருந்தால், ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆகிய நான் உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வதிலே தவறு இல்லை. அன்பானவர்களே, நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறீர்களா? இந்த செய்தி, இந்த தொடர் செய்தி உங்களை ஆசீர்வதிக்கட்டும். என்னுடைய தகுதிகள் தான் என்ன, நான் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்கிறதை பகுதி பகுதியாக இன்று முதல் நாம் படிக்க இருக்கிறோம். முதல் தலைப்பாக என்னுடைய போதக பிதா இயேசு என்கிறதை தலைப்பாக எடுத்துக்கொள்வோம்.
யோவான் 13:15 நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று இயேசுவானவர் சொன்ன ஒரு வார்த்தையை நிறைவு கூறுவோம். அனைத்து ஊழியங்களுக்கும் இயேசு முன் மாதிரியாக இருக்கிறார். அதனால்தான் இந்த பகுதியிலே நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. தன்னை போதகர்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு முன்மாதிரியாக ஏற்படுத்தி இருக்கிறார். இயேசுவை போல நாம் நல்ல போதகராக மாற வேண்டும். அதற்கு அவரே நமக்கு மாதிரியாக மட்டுமல்ல, அவரை போல மாற்றுகிறவராகவும் இருக்கிறார். நம்மை சிந்திக்க தூண்டிய இந்த பகுதி, நம்மை சிந்திக்க தூண்டிய நம்முடைய போதகராகிய இயேசு. போதித்தல் என்பது சிந்தனையை தூண்டும் செயல். சிரிக்க வைப்பதை விட சிந்திக்க வைப்பது மிக மிக கடினம். சிந்திக்க வைப்பதற்கு சத்தியத்தை அன்றாட சம்பவங்களோடு நேர்த்தியாக தொடர்பு படுத்த வேண்டும். ஆங்கிலத்திலே கான்டெக்சுவலைசிங் த ட்ரூத் என்று சொல்வார்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களையும் அவரை பின்பற்றினர்களையும் அவரை விரோதித்தவர்களையும் சிந்திக்க தூண்டினார். சிந்தனையை தூண்டும் போது தன் ஆர்வமாக மாத்திரமல்ல, தனித்தன்மையுடன் தன் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் சுயமாக கற்றுக்கொள்ளும் திறனை வளர்த்துக் கொள்வார்கள். அப்படி சுயமாக கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியின் துணையை தேடுவதிலே தயக்கம் காட்டாமல் தாழ்மையை வெளிப்படுத்துவார்கள். பைபிளிலே நிக்கோதேயு என்கிற ஒரு ஊழியக்காரர் இயேசுவிடம் வந்து அவரை புகழ்ந்த போது அவனிடம், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு சொல்லுகிறார், ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்கிறான். இயேசு அவனுக்கு பதில் சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினாலும் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவரை நோக்கி சொல்லுகிறார், யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 10 வரையிலும் படித்து பார்த்தால், ஒரு சம்மரியை சொல்லுகிறேன். நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா என்று கேட்கிறார். இவன் இஸ்ரவேலை போதித்துக் கொண்டிருந்தவன். இந்த நிக்கோதேமுவை இயேசு சிந்திக்க தூண்டியதால் அவன் இயேசுவிடம் தொடர்ந்து கேள்விகளை கேட்கிறான். இறுதியில் பதில்களை பெற்றுக் கொள்கிறான். இயேசுவின் சரீரத்தை அவனே எடுத்து போய் அடக்கம் செய்கிறான். சிந்திக்க தூண்டுதலை பெற்றவர்கள் பெற்ற சத்தியத்தில் நிலைத்திருப்பார்கள். அதனால் இயேசு சீடர்களிடம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றார். மத்தேயு 28:20. அதாவது போதனையை கேட்கிறவர்கள் அதை புரிந்தால்தான் கை கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொள்ளும் வரை அவர்களுக்கு விளக்கி தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு போதகருடைய கடமை. இயேசு அப்படியாக போதித்தார், புரிய வைத்தார், அவைகளை அவர்கள் மனதில் பதிய வைத்தார். அதனால் அதை அவர்கள் வாழ்வில் பொருத்திக் கொண்டார்கள். அன்பானவர்களே, நீங்களும் நானும் போதனை கேட்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது போதிக்கிறவருடன் நம்முடைய சவால்களை கேள்விகளை கேட்கிறவர்களாக புரிந்து கொள்ளும்படியாக கேட்கிறவர்களாக இருக்கிறோமா? நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு போதனைகளும் உங்களை சிந்திக்க தூண்டுகிறதா, அல்லது சிந்தனைக்கு தீனி போடுகிறோமா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து வந்த போது என்னை ஆவிக்குரிய ரீதியாக எனக்கு பைபிள் ஆசான்களாக இருந்த 2 பேர் மிக சிறப்பாக என்னை நடத்தினார்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு பைபிள் ஸ்டடியிலே நான் கலந்து கொள்ளும் போது, இது கேள்வி நேரம் என்று சொல்லி பைபிளை பற்றி கற்றுக் கொடுப்பதை விட
அதிகமான சமயம் அவர்கள் கேள்வி பதிலே செயல்படுத்தினார்கள். என்னை சிந்திக்க வைத்தார்கள், என்னுடைய சிந்தனைகளை தூண்ட செய்தார்கள். அநேகம் ஆயிரம் கேள்விகளை அவர்களோடு கேட்டு பதிலை பைபிள் ரீதியாக பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது, வார்த்தை என்ன சொல்லுகிறது என்கிறதை கோட் பண்ணி எனக்கு ரெஃபரன்ஸோடு சொல்லி தந்தது ஞாபகம் வருகிறது. நீங்கள் போதனை கேட்பவர்களாக இருந்தால் உங்க அந்த போதனை அந்த ஊழியக்காரர் மூலமாக சிந்திக்க வைக்கிறதா? அதைதான் இயேசு கிறிஸ்து அங்கே நிக்கோதேயுவோடு செய்தார். தொடர்ந்து அந்த நிக்கோதேயு அவன் போதகனாக இருந்த போதும் இயேசு சொன்னபோது, நீ போதகனாய் இருந்தாலும் இவைகளை அறியாமல் இருக்கிறாய் என்று கேட்டபோது அவன் சிந்திக்கிறான். இயேசுவின் சரீரத்தை எடுத்து போய் அடக்கம் செய்கிறான். சிந்திக்க தூண்டுதலை பெற்றவர்கள் தான் பெற்ற சத்தியத்தில் நிலைத்திருப்பார்கள். அநேகர் கிறிஸ்தவத்தை விட்டு வழிவிலகி போகக்கூடிய காரியம் என்னவென்றால், அவர்களை கேள்வி கேட்ப அநேக போதகர்கள் ஊழியக்காரர்கள் அனுமதிப்பதில்லை. நான் சொல்வதை கேள் என்று சொல்லுகிறீர்கள். அன்பானவர்களை, நாம் மாற வேண்டும். வழிகாட்டிகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த செய்தி தொடர்ந்து நம்மை செயல்படுத்த வைக்கட்டும். சிந்திக்கின்ற விசுவாசிகளை நீங்களும் நானும் எப்படி நடத்துகிறோம்? சிந்திப்போம். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செய்தியை தியானிப்போம். ஜெபிப்போமா? என்னை நேசித்து காப்பாற்றி வருகிற நல்ல ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு செய்தது போல நாங்களும் செய்யும்படி ஊழிய பாதை எங்களுக்கு மாதிரியாக காட்டி தந்தீர். உம்முடைய மாதிரியை நாங்கள் வைத்து எங்களுடைய போதக பிதா இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் நீங்க செய்தீங்களோ, ஒவ்வொரு ஊழியத்திற்கு பிற்பாடு ஆண்டவரே போதனை செய்த போது நீங்கள் மக்களை கேள்வி கேட்க வைத்தீர். அப்படிதான் நிக்கோதேமு போதிக்கிறவனாக இருந்த போதும், அவன் இஸ்ரவேலிலே ஒரு பிரீஸ்டாக இருந்த போதும் உம்மோட கேள்விகளை கேட்டு அநேக காரியங்களை கற்றுக்கொண்டார். நாங்களும் போதிக்கும் போது ஆண்டவரே, கேள்விகளை கேட்கக்கூடிய எங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசிகளுக்கு பைபிளின் ஆதாரப்படி நாங்கள் பதில் சொல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தொடர்ந்து ஊழியக்காரருடைய பணி எப்படி என்பதை கற்றுத்தாரும். நீரே மகிமைப்படும். வெற்றி நாளாக அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.